வணக்கம். இந்த வீடியோல ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் எப்படி கேட்டை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணேன், அதுவும் வெறும் 6 months ப்ரிப்பரேஷன்ல. நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா எப்படி உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். எப்படியாவது தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்டாரோடைய மெயின் கம்பெனிஸ், அதாவது DRDO, BHEL, NPCIL, NTPC இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்ல நிறைய சீட்ஸை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி IITs அண்ட் NITsல PhD இல்லைன்னா MTech டைரக்டா நிறைய பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோல நீங்க மார்க்கை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக சப்ஜெக்ட்ஸை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், ரிவிஷன் எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், கோச்சிங் தேவையா இல்லையா, இப்படின்னு நிறைய விஷயத்த இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால தயவு செய்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பாக்குறது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். முதலாவது பாயிண்ட், சப்ஜெக்ட் செலெக்ஷன் ஃபார் ப்ரிப்பரேஷன். அதாவது நீங்க எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஃபில்டர்ஸ் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் என்ன அப்படின்னா சிலபஸ். சிலபஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹெட்டிங் அண்ட் அந்த சப்ஜெக்ட்ல அவங்க கொடுத்துக்கக்கூடிய சாப்டர் ஹெட்டிங்ஸ், இது மட்டும் தான் நமக்கு தேவை. எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங் மேத்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் போக உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இனி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 சாப்டர் இருக்கும். அப்ப டோட்டலா நமக்கு 10 சப்ஜெக்ட் இன்டு 6 சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 60 சாப்டர்ஸ் வருது. ஓவராலா நம்ம கேட் எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 60 சாப்டர் தான் நமக்கு தேவைப்படுது. ரெண்டாவது ஃபில்டர் என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ். 10க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டேஜ்ல கேட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. நமக்கு ஆல்ரெடி கேட்டோடைய மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். இப்ப திரும்பியும் நான் அதை டிஸ்பிளே பண்றேன். வேணா பாஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இன்ஜினியரிங் கோர் சப்ஜெக்ட்ல இருந்து 45 கொஸ்டின் வரப்போகுது. மொத்தமா அதுக்கு 72 மார்க். இன்ஜினியரிங் மேத்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் வரப்போகுது, அதுக்கு 13 மார்க். அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து 10 கொஸ்டின் வரப்போகுது, அதுக்கு 15 மார்க்ஸ். இப்போ இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க சொல்லிருக்கக்கூடிய 72 மார்க்கை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலா மார்க்ஸ் வர்றது இல்லை. இப்போ இந்த 72 மார்க்ல எந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு 2022 கொஸ்டின்ஸை வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேப்பரை நான் இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். மேனுஃபேக்சரிங்ல இருந்து 15 மார்க் கேட்டிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல 10 மார்க் கேட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இருந்து 8 மார்க் கேட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து 8 மார்க் கேட்டிருக்காங்க, தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல இருந்து 7 கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய பேப்பர்ஸுக்கு ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்ல இதை சம்மரி பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லா வருஷமும் இதே வெயிட்டேஜ் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டாப் 3 to 4 சப்ஜெக்ட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மேலேயோ கீழேயோ கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். டாப் 4 சப்ஜெக்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 40 மார்க்ஸுக்கு நம்ம ரெடி ஆயிடும். தேர்ட் ஃபில்டர் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். என் ப்ரிப்பரேஷனை ஏதோ எனக்கு ஒரு பிடிக்காத சப்ஜெக்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக எனக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் எனக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கிற அளவுக்கு என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை நான் படிச்சு முடிக்கும் போது வித்தின் ஒரு 2 to 3 weeks டைமுக்குள்ளாக எனக்கு ஒரு 30 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை கண்டிப்பா நம்ம ரிவைஸ் பண்ணணும், நிறையவே திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரிவிஷன் நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு நோட் மேக்கிங் ரொம்பவே அவசியம். நான் ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அந்த சாப்டருக்கு 1 page நோட் அப்படின்னு மேக் பண்ணுவேன். ஒரு A4 ஷீட், அந்த A4 ஷீட்டோட ஒரு சைட்லயே முடியலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் 2வது சைடு வரைக்கும் போகலாம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக் கான்செப்ட் பத்திய டெஃபினிஷன்ஸ், தேவையான ஃபார்முலாஸ், இருக்கக்கூடிய ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தா அந்த ட்ரிக்ஸ் ஒரு சாப்டருக்கானதை ஒரு பேஜ்ல முடிச்சுப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 6 சாப்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 6 சாப்டருக்கும் எனக்கு 6 பேஜ்ல நோட்ஸ் வந்துடும். அப்போ நான் ரிவைஸ் பண்றதுக்கு நான் இன்னொரு தடவை ஃபுல் புக்கையும் ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஜஸ்ட் எனக்கு 6 pages தான் இருக்கு. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம் ரொம்பவே குறைஞ்சிரும். ஈஸியா உங்களால ஒரு 15 minutes டைம் to 30 minutes டைம்ல ஒரு தடவை அந்த சப்ஜெக்டை நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம். 5வது நீங்க பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். என்னதான் எந்த இன்ஸ்டிடியூட்டோட எந்த புக்கை நீங்க சால்வ் பண்ணாலுமே
ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, அதோட டெப்த் என்ன, அதோட விட்த் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் சால்வ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுக்கான நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது. ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு 1 பேஜ் நோட் கிரியேட் பண்ணிட்டீங்க. உடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை நீங்க சால்வ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, படிச்சதுல என்ன கேப் இருக்கு, நீங்க நோட்ஸ் எடுத்ததுல என்ன கேப் இருக்கு, அதை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்க சால்வ் பண்ணும்போது அவங்களுடைய கொஸ்டின் கேட்கக்கூடிய மென்டாலிட்டி என்ன, அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி ஆன்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தரவான கிளாரிட்டி கிடைக்கும். 6வது ரிவிஷன். நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணல அப்படின்னா அது நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்க்கு வரவே செய்யாது. கேட் எக்ஸாம் நம்ம குறைவான டைம்ல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ண போறோம். அதனால நமக்கு அது எவ்வளவு கிளாரிட்டியா நம்ம மைண்ட்ல இருக்கோ அவ்வளவுக்கு அது ஈஸி. ஒரு ரிவிஷனுக்கான ஷெட்யூல் போட்டு டெய்லி உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல மேபி 1 or 2 hours வந்து ரிவிஷனுக்குன்னே வச்சுக்கலாம். எத்தனை தடவை ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. அடுத்தது உங்களுக்கு மேபி ஒரு லெஸ் ஃபேவரட் பட் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த சப்ஜெக்டை ஈஸியா முடிச்சுட்டு நீங்க அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். இந்த மாதிரி நீங்க சப்ஜெக்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். 7வது எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஜினியரிங் மேக்ஸும் ஜெனரல் ஆப்டிடியூடும். ஃபர்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் மேக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் மேக்ஸ் பொறுத்தளவுல கோர் சப்ஜெக்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு 13 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. உங்களுக்கான சோர்சஸ் வந்து இதுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த கேட் எக்ஸாமுக்காகவும் நீங்க உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லைன்னா ஒரு சர்க்கிள் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேர்ந்தே கூட கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன்ஸ் பிரிச்சு கொடுத்து இன்ஜினியரிங் மேக்ஸையும் ஜெனரல் ஆப்டிடியூடையும் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து படிச்சிடலாம். இதுலயும் நீங்க வந்து 1 பேஜ் நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க, ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த 13 மார்க்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா வரப்போகுது. அடுத்தது ஜெனரல் ஆப்டிடியூட். இதுக்காக பேசிக்கா நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக என்ன ஆப்டிடியூட் புக் படிக்கிறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்தே ஃபார்முலாஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதுல உள்ள கொஸ்டின்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக நீங்க ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எவ்வளவு முடியுமோ அதை சால்வ் பண்ணுங்க. அது சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன மாதிரி ஆன்சர் கேட்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சில டைம்ல உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் புரியலனா கூட ப்ரீவியஸ் இயர்ல வந்து இப்படிதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த வருஷமும் இதுக்கு ஆன்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ணி கூட அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் போட முடியும். குவாலிஃபை பண்றதுக்கான மார்க்கை நீங்க ஈஸியா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கண்டிப்பா கிராஸ் பண்ணிடுவீங்க. மார்க்கை இன்னும் எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க, எவ்வளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க, எம்டெக்கு ஏதோ ஒரு NITலயாவது சீட் கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய லைஃப் குவாலிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். அங்கிருந்து வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் இல்ல, நீங்க பிரைவேட்ல கூட ஒரு நல்ல வேலை, அதாவது நல்ல வேலை நான் சொல்லும்போது ஒரு 10 லட்சத்துக்கு மேலே உள்ள வேலை, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு உங்க லைஃப்ல நீங்க சீக்கிரமா படியேறி போறதுக்காக என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. இந்த 10 விஷயங்களை பத்தியும் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் சீக்கிரமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்க ஒருவேளை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட எப்படி எக்ஸலன்ஸை ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு உங்களுக்குள்ளால நீங்க பண்ண வேண்டிய மாற்றம் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்பவே இன்டென்ஸான வீடியோஸா இருக்க போகுது. சோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க, அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன டைம் எடுத்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆது போட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபீட்பேக் நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி கேட் ப்ரிப்பேர் பண்ணணும்? நீங்க முதல்ல பண்ண வேண்டியது சிலபஸ் மேட்சிங். அதாவது நீங்க செமஸ்டர்ல படிச்சுட்டு இருக்கக்கூடியதுல எந்த சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு செமஸ்டர்லயும் இருக்கு, அதே மாதிரி கேட்லயும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்த்து வைக்கணும். அடுத்தது அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு பர்டிகுலர்லி அந்த சாப்டர்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிங்க. நீங்க செமஸ்டருக்காக படிக்கும் போதே கேட்ல கேட்டிருக்கக்கூடிய பழைய கொஸ்டின்ஸை நீங்க சால்வும் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு செமஸ்டர் முடியும் போதே நீங்க அந்த சப்ஜெக்ட்ல கேட்டுக்கும் கான்ஃபிடென்ட் ஆயிருவீங்க. கேட்டுக்காக நீங்க ஒரு 1 பேஜ் நோட் கிரியேட் பண்ணிருவீங்க. திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்காக ரிவைஸ் பண்றத கண்டிப்பா உங்களால ரொம்ப ஈஸியா அதுக்கு பதில் பண்ண முடியும். கடைசியா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், கோச்சிங் தேவையா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸாம்பிள்ல நான் கோச்சிங் போனேன். இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுல நான் ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ எனக்கு சப்ஜெக்ட்ல நான் வந்து புக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக வாசிச்சு வைக்கல. ஸோ எனக்கு கோச்சிங் போனதுனால அவங்க ஒரு தடவை எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அதை பேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு.
எல்லாரும் கோச்சிங் போகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்ட நான் இதை பத்தி பேசும்போது எந்த கோச்சிங்குமே போகாமலே கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுல பர்டிகுலரா ஒரு ஃப்ரெண்ட் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருமே வந்து கேட் கிளியர் பண்ணிட்டோம் அண்ட் ஏதோ ஒரு NIT ஆர் IITல சீட் கிடைச்சு அவங்க வந்து படிச்சிட்டாங்க. அந்த 5 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகாமலும் உங்களால கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் உங்களுடைய கன்சிஸ்டன்சியும் தான் இதுல மேட்டர். அடுத்தது, நீங்க ஒருவேளை கேட் கோச்சிங்கு போகல, ஆனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கிளாரிட்டி தேவை அப்படின்னா கேட்டுக்காக ஸ்பெசிஃபிக்கா NPTEL போடக்கூடிய வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்க ஸ்ட்ரீமுக்குள்ள உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸோட வீடியோவை பார்த்துக்கலாம். அந்த லெக்சர்ல இருந்து நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் சால்வ் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேட்னால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்லைட்ல நான் போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஏன் நீங்க கண்டிப்பா கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும், அதுல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கட்டும், IITஸா இருக்கட்டும், NITஸா இருக்கட்டும், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த எக்ஸாமை நீங்க குவாலிஃபை பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா நல்லா பண்ணுங்க.